Hi friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படினா குதிரைவாலி அரிசியில நம்ம அல்வா செய்ய போறோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இன்னும் Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அரிசி ஊற வைக்கிறதுக்காக நான் சுடு தண்ணியை வச்சிருக்கேன். அரிசி சுடு தண்ணியில அரை மணி நேரம் நான் ஊற வைக்க போறேன். அதுக்காக நான் 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி எடுத்து அதை நான் 2-3 வாட்டி நல்லாவே கழுவிக்கிறேன். கழுவி உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் சுடு தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சிருங்க. அது ஊறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அல்வாவே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அது நல்லா ஊறணும் ஒரு அரை மணி நேரம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை அரிசி வேக வைக்க போகிறோம். இதே தண்ணியிலே தான் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். இந்த அரிசி வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம ஏன்னா ஆல்ரெடி சுடு தண்ணியில் தான் அதை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்குல்ல தண்ணி, அந்த ஒரு நுரையை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. அதோடு நம்ம அல்வா செய்யக்கூடாது. அதனால் இந்த மேலே உள்ள கருப்பு கலரில் வருதுல நுரை, அதை நீங்கள் எடுத்துருங்க. அரிசி பார்த்தீங்கன்னா 100% நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருந்த அழுக்கு அதுதான் எனக்கு இவ்வளோ வந்துச்சு. நல்லா அரிசி நல்லாவே வெந்துட்டு இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு அப்படின்னுட்டு. மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிட்டேன். தண்ணியோடு போட்டிருக்கேன். நான் தண்ணியை வடிகட்டிட்டேன். நீங்கள் தண்ணியோடு ஆட் பண்ண வேண்டாம். தண்ணியை வடிகட்டிட்டு தான் நம்ம அரைக்கணும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இதை நல்லா மை போல் நான் அரைச்சிக்க போகிறேன். இப்படி அரைச்சிக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்கள். தண்ணியே நான் ஊற்றலை. அதை நீங்கள் வேக வச்சு அரைச்சிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். அது வேகிறதுல தான் இருக்குது நம்ம அல்வா நல்லா டேஸ்ட்டாக வருது. நான் மிக்சிலேருந்து ஜார்லேருந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு, அதாவது நீங்கள் எவ்வளோ அல்வா செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப்பு தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் கையால் கூட நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வடிகட்ட போகிறேன். ஏன்னா அதில் சில இடத்துல திட்டு திட்டாக இருக்கும். அதனால நம்ம வடிகட்டிக்கணும். இல்லைன்னா நல்லா இருக்காது. வடிகட்டிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வான்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் செய்ய வேண்டியதான் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னுங்கிறத பார்த்துடலாம். நான் பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த குதிரைவாலி அரிசி இருக்கு இல்லையா, அதோட பேஸ்ட் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன முறையிலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வரும் இந்த அல்வா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த பக்கம் சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சீனியை வந்து மெல்ட் பண்ணி கேரமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து கலராக வந்து பண்ணலை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் கேரமல் பண்ணேன். நான் வந்து கலர் பொடி தான் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து கலர் பொடி வேண்டாம், இந்த கேரமலோட கலரே போதும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி இந்த ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும்போது நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே சால்ட் போடுவோம்ல, அந்த சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் நான் வந்து சால்ட் போட்டிருக்கேன். கலர் பொடி போட்டுக்கோங்க. கலர் பொடி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த கேரமல் நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதை மட்டுமே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து அதை ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன், அந்த ஃபுட்டேஜ் மட்டும் டெலீட் ஆகிடுச்சு. நான் வந்து கலர் பொடி வந்து போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ஆப்ஷனல் தான். எண்ணெயை ஊற்றி நல்லாவே வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வாங்கிறது நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பதத்துக்கு வரும். எண்ணெய் ஊற்றி இல்லைனா நெய், நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க. இப்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.